வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆரி ஒர்க்கில் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். இதுதான் பேசிக்கான ஸ்டிச்சு. இதை நம்ம நல்லபடியாக படிச்சுக்கிட்டோம்னா மற்றது எல்லாமே ஈஸி. அதுக்கு பெருவிரல்லையும் நடுவிரல்லையும் ஒரு முடிச்சை பிடிச்சிக்கணும். அந்த ஆள்காட்டி விரலில் அந்த நூலை சுற்றி மறுபடியும் அந்த பெருவிரல்லையே பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு அந்த இடது கை அடியில், அதாவது ஃப்ரேமுக்கு அடியில் கொண்டு போகணும். இந்த வலது கையில் ஊசி எடுத்துக்கணும். ஊசி எடுத்து இந்த துணியில் குத்தி அடியில் விட்டு எடுக்கிறது இப்படி தான் எடுக்கணும். இந்த இடத்துல பிடிச்சாதான் ஊசியில் நூல் நல்லா கவ்வி மேலே தூக்க முடியும். அதனால் இப்போ பாருங்கள், அடியில் விட்டுட்டேன். ஊசியை விட்டு மேலே தூக்குறது ஈஸியாக இருக்குது. இப்போ முடிச்சு போட்ட நூலை விட்டுட்டேன். நூல் கண்டுலேருந்து வருது இல்லையா, அந்த நூலை மட்டும் நான் பிடிச்சிக்கிட்டேன் டைட்டாக. இப்போ முடிச்சு துணியோடு ஒட்டி வந்துடுச்சு. மேலே ஊசியில் நூலை தூக்கிக்கிட்டு அடுத்த செயின் போடுறதுக்கு எந்த இடத்துல போடணுமோ அந்த இடத்துல குத்திக்கிட்டேன். மறுபடியும் நூலை ஊசியில் சுற்றிக்கணும். வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமாக சுற்றிக்கணும். சுற்றி மேலே தூக்கணும். தூக்கி லைட்டாக அந்த இடத்துல வரும்போது லைட்டாக ஒரு ட்விஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் லைட்டாக திருக்கிக்கிட்டாலே மேலே ஏறி வந்துடும். பாருங்கள், மேலே பாருங்கள், லைட்டாக திருக்கிக்கணும். நம்ம எப்படி ஊசியை குத்துனோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடாக திருக்கிக்கிட்டோன்னா மேலே ஏறி வந்துடும். அந்த நூலை கொறுத்து மேலே இழுக்கும் அந்த கொக்கி. அப்படி ஒரு பக்கமாக நம்ம எந்த திசையாக குத்துறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடாக நூலை கொறுத்து மேலே ஊசியை இழுக்கணும். இந்த ப்ராசஸ் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டோம்னா மற்றது எல்லாமே ஈஸியாக வந்துடும். இதை அப்படி திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டில் உங்களுக்கு ஊசியில் நூல் சிக்காது. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுவே போக போக நம்ம அப்படி படிச்சுக்கிட்டே வந்துட்டோம்னா ஈஸியாகிடும். அந்த நூல் சுற்றுறதை மட்டும் வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமாக சுற்றி கொண்டு வரணும். நீங்கள் மாற்றி சுற்றிட்டிங்கன்னா மேலே தூக்கும்போது ஊசியில் நூல் தங்காது, உருவிட்டே வரும். கரெக்டாக வலது பக்கமாக இருந்து இடது பக்கமாக சுற்றி எடுத்துக்கணும். இப்படி மறுபடியும் அதை குத்தி எடுத்து பார்த்துக்கோங்க. நெட்டுக்கு தான் ஊசியை குத்தணும். சரித்து குத்துனீங்கன்னா நூல் ஊசியில் கவ்வாது. அதே மாதிரி தான் ஜரி த்ரெட்லேயும் போடணும். தையல் நூலில் போட்ட மாதிரியே தான் ஜரி த்ரெட்லேயும் போடணும். ஆனால் தையல் நூலில் ஈஸியாக நூலை கொறுத்து இழுக்கிறதுக்கு வந்தது. ஆனால் இதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது கொஞ்சம் கடினமான நூல். அதனால் மேலே ஏறி வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் தான் ஊசியை நல்லா டைட்டாக பிடிச்சி மேலே ஏற்றி கொண்டு வரணும். துணியில் கொஞ்சம் அழுத்தமாக கரகரன்னு சவுண்டு கொடுக்கும். அந்த பட்டு நூல் மாதிரி அந்த ஜரி அப்படி இருக்கும். ஜரி கொஞ்சம் கரகரன்னு மேலே தூக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவுமே போட்டு பழகிறதுக்கு ஈஸியான நூல் தான் இது. போட்டு பழகிக்கலாம். இருக்க கரெக்டாக வந்துடும். மறுபடியும் போட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு 5-6 லைனு பேனாவால் கோடு போட்டு திரும்ப போட்டு பாருங்கள். போட்டு பார்க்க உங்களுக்கே அது ஃப்ரீயாக கை வந்துடும். ஒரு 2 நாளைக்கு கை வலி இருக்கும். அந்த மணிக்கட்டையெல்லாம் கொஞ்சம் வலிக்கும். அப்புறமா சரியாக வந்துடும். நாட் போடுறதுக்கு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்லித்தரேன். இது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்றது தெரியல. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக விளக்கமாக சொல்கிறேன்.